நாங்கள் இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த பீஸா செய்கிறக்காண்டி கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து ஒரு வேர்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். வேர்ம் வாட்டரில் ஈஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஈஸ்ட்டை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வேர்ம் வாட்டரில் போட்டால் இந்த ரொட்டி மாவு வந்து நல்ல சாஃப்டாக வரும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வேர்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சுகர் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த சுகரை அந்த கோதுமை மாவுக்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகரை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதோடு நாங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்ம் வாட்டரும் ஈஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் அதை விட்டு நாங்கள் மெதுவாக பிசைஞ்சு கொண்டு வரணும். இது நாங்கள் இந்த மாவை நல்ல வடிவாக பிசைஞ்சு கொண்டிருக்க எங்களை கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி நாங்கள் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணி அதை நாங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இதை நாங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பவுலில் ஒட்டாத அளவுக்கு கையிலேயும் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ்ட் ஆகிட்டுது. நல்ல பதமான ஒரு பதத்தில் வந்திருக்குது. அதை நாங்கள் அப்படியே நல்ல வடிவாக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் ஒரு லஞ்சிட்டோ அல்லது ஆயில் பேப்பரோ ஏதாவது நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் குயிக்காக புளிச்சு வந்துடும். அதை நாங்கள் அப்படியோ 3 hours மூடி வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ பீஸாவுக்கு குழச்சி வச்ச மாவை நாங்கள் இதில் போட்டு வட்டமாக்க போகிறோம். இதை நல்லா வட்டமாக்கிட்டு நாங்கள் இந்த போடுற எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு நிற்கிறக்காண்டி இதால் அப்படி இதுக்குள்ள கேரட், ஆனியன், மற்றது நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீஸையும் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நாங்கள் அந்த எக்கை இதுக்கு மேலே போட்டு போகிறோம். சரி, இனி நாங்கள் இது எப்படியோ அவனுக்கு வைக்க போகிறோம். நிமிஷம் நாங்கள் இதை வைக்க போகிறோம். வச்சுட்டு நாங்கள் 15 minutes-ஆல் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, நாங்கள் இப்போ அவனுக்கு வச்சுட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நல்லா பொங்கி இருக்கு. இனி நாங்கள் இதை பீஸ் ஆக்கிட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் செய்யக்க இன்னும் கொஞ்சம் டைமை குறைச்செடுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கூட விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுத்தாலும் ஓகேயா இருக்கும்.